15 பாலஸ்தீனிய கைதிகளின் உடல்களை ஒப்படைத்த இஸ்ரேல். காசாவில் ஐநா அமைப்பு ஏற்பாடு செய்த முகாமில் ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு தடுப்பூசி. அமெரிக்காவில் 4 பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல். உக்ரைனுக்கு எதிரான போரில் 200 கென்யர்களை ஈடுபடுத்திய ரஷ்யா. வியட்நாமில் கனமழை வெள்ளம், 9 பேர் பலி. இந்தோனேஷியாவில் நிலச்சரிவு, 2 பேர் பலி. ஹமாஸ் ஆயுத குழு மீது போர் அறிவித்த இஸ்ரேல் காசா முனையில் அதிரடி தாக்குதல் நடத்தியது. அதேவேளை பணைய கைதிகளில் பலரை ஒப்பந்த அடிப்படையிலும் இராணுவ நடவடிக்கை மூலமும் இஸ்ரேல் மீட்டது. 2 ஆண்டுகள் நடந்த போரில் காசாவில் ஹமாஸ் ஆயுத குழுவினர் உட்பட 68,000 பேர் கொல்லப்பட்டிருந்தனர். அதேவேளை அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் முயற்சியால் கடந்த அக்டோபர் 10 ஹமாஸ் இடையே போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது. ஹமாஸ் தங்கள் வசம் உயிருடன் இருந்த 20 பணைய கைதிகளை இஸ்ரேலிடம் ஒப்படைத்தது. மேலும் கொல்லப்பட்ட பணைய கைதிகளில் சிலரின் உடல்களை இஸ்ரேலிடம் ஒப்படைத்தது. இன்னும் 3 இஸ்ரேலிய பணைய கைதிகளின் உடல்கள் ஹமாஸ் ஆயுத குழுவிடம் உள்ளன. இதனைத் தொடர்ந்து ஒப்பந்தத்தின்படி இஸ்ரேல் தங்கள் பிடியில் உள்ள பாலஸ்தீனிய சிறை கைதிகள், ஹமாஸ் ஆயுத குழுவினர் உட்பட பலரையும் விடுதலை செய்து வருகிறது. மேலும் உயிரிழந்த பாலஸ்தீனர்களின் உடல்களும் ஒப்படைக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் இஸ்ரேலிய சிறைகளில் உயிரிழந்த ஹமாஸ் ஆயுத குழுவினர் உட்பட 15 பாலஸ்தீன கைதிகளின் உடல்களை இஸ்ரேல் இன்று ஒப்படைத்துள்ளது. காசா முனையில் ஹமாஸ் ஆயுத குழுவால் நிர்வகிக்கப்பட்டு வரும் சுகாதாரத்துறையிடம் உடல்கள் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக இதுவரை 330 பாலஸ்தீனியர்களின் உடல்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் அவற்றில் 95 உடல்கள் மட்டுமே முறையாக அடையாளம் காணப்பட்டுள்ளன என்றும் காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மரபணு பரிசோதனைக்கான கருவிகள் இல்லாததால் இஸ்ரேல் ஒப்படைத்த உடல்களை அடையாளம் காண்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக காசா சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணம் புல்லர்னில் உள்ள 4 பள்ளிகளுக்கு தொடர் வெடிகுண்டு மிரட்டல்கள் வந்துள்ளது. அங்குள்ள சன்னிகில் பள்ளி, யூனியன் பள்ளி, டெராய் மற்றும் பொண்டிரவ் பள்ளிகளுக்கு தொலைபேசி மூலம் பள்ளியில் குண்டுகள் வைக்கப்பட்டுள்ளதாக மிரட்டல்கள் விடுக்கப்பட்டது. இதையடுத்து அந்த பள்ளிகளில் இருந்து மாணவர்கள் அவசரமாக வெளியேற்றப்பட்டு யாரும் உள்ளே செல்லாமல் இருக்க பூட்டப்பட்டது. பின்னர் வெடிகுண்டு நிபுணர்கள் 4 பள்ளிகளுக்குள் ஒவ்வொரு அறைகளாக சோதனை செய்தனர். இறுதியில் அது வெறும் புரளி என தெரிய வந்தது. இந்த வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தது யார் என்று தெரியவில்லை. இந்த சம்பவங்களால் புல்லர்டர் பகுதி பரபரப்பாக காணப்பட்டது. மாணவர்கள் மற்றும் பெற்றோர் மத்தியில் பீதி நிலவியது. இஸ்ரேல் காசா போரால் காசா முழுவதுமாக உருக்குலைந்து போனது. லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து உணவுக்காக தவிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். காசாவில் ஏற்பட்டுள்ள மனிதாபிமான நெருக்கடி சூழலை கருத்தில் கொண்டு போரை முடிவுக்கு கொண்டு வர இஸ்ரேலுக்கு சர்வதேச நாடுகள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தன. அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் முயற்சியால் கடந்த அக்டோபர் 10 இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது. இதனைத் தொடர்ந்து காசா மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகள் மற்றும் மருத்துவ உதவிகளை வழங்க ஐநா சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் ஐநா குழந்தைகள் அமைப்பான யுனிசெஃப் சார்பில் காசாவில் குழந்தைகளுக்கான தடுப்பூசி முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 2 வருடங்களாக நீடித்து வந்த போர் சூழல் காரணமாக தடுப்பூசியை தவறவிட்ட ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு இந்த முகாமில் தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது. இதன்படி தட்டம்மை, நிமோனியாவிற்கான தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டு வருகின்றன. மேலும் போலியோ சொட்டு மருந்தும் வழங்கப்படுகிறது. இந்த முகாம் கடந்த நவம்பர் 9 தொடங்கிய நிலையில் வரும் 18 வரை நடைபெறுகிறது. நேட்டோ கூட்டணியில் இணைய முயன்றதற்காக உக்ரைன் மீது ரஷ்யா 2022 போர் தொடுத்தது. போர் தொடங்கிய 4 ஆண்டுகள் ஆன போதும் இன்னும் முடிவுக்கு வந்த பாடில்லை. இந்த போரை நிறுத்துவதற்கு அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் இருதரப்பிலும் பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனாலும் இதற்கு எந்த பலனும் கிடைக்கவில்லை. ரஷ்யாவும் உக்ரைனும் ஒருவருக்கொருவர் மாறி மாறி தாக்குதலை நடத்தி வருகின்றனர். இந்த போரில் உக்ரைனுக்கு ஆதரவாக ஐரோப்பிய நாடுகள் ஆதரவு தெரிவித்து வருகின்றன. அதேபோல் ரஷ்யாவுக்கு ஆதரவாக வடகொரிய இராணுவ வீரர்கள் அங்கு சென்று போரில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. பின்னர் வடகொரியாவும் சுமார் 11,000 வீரர்களை அனுப்பியதை ஒப்புக்கொண்டது. இந்த நிலையில் தற்போது கென்யாவை சேர்ந்த 200 பேரையும் ரஷ்யா போரில் ஈடுபடுத்தியது தெரிய வந்துள்ளது. மேலும் முறையான பயிற்சி மற்றும் பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் அவர்கள் போரில் பங்கேற்றதாக கூறப்படுகிறது. எனவே அவர்களை மீட்பதற்கான நடவடிக்கையில் அரசாங்கம் ஈடுபட்டு வருவதாக
கென்யா அதிபர் வில்லியம் ரூட்டோ தெரிவித்துள்ளார். இந்தோனேஷியாவின் ஜாவா தீவில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. கனமழையால் பல பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் பல பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இந்நிலையில் மத்திய ஜாவா மாகாணம் சிலாக்கவு மாவட்டத்தில் பல கிராமங்களில் கனமழையின் போது நிலச்சரிவு ஏற்பட்டது. இந்த நிலச்சரிவில் சிக்கி 2 பேர் உயிரிழந்தனர். மேலும் 21 பேர் மாயமாகினர். தகவலறிந்து விரைந்து சென்ற பேரிடர் மீட்பு குழுவினர் நிலச்சரிவில் மண்ணுக்குள் புதைந்து மாயமானவர்களை தேடி வருகின்றனர். மியான்மரில் ஆயிரக்கணக்கான வீடுகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் அந்நாட்டில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி இதுவரை 9 பேர் உயிரிழந்தனர். மேலும் 11 பேர் காயமடைந்தனர். அதேவேளை 5 பேர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு மாயமான நிலையில் மீட்பு நிவாரணப் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகிறது. கனமழை மேலும் சில நாட்களுக்கு நீடிக்கக்கூடும் என்று அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.